ஸ்டாலின் ஐயா சிஎம் ஆக மாட்டார், அவர் வாய்ப்பே இல்லை, ஜாதகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு அதையெல்லாம் சுக்கு நூறாக்கி தூள் தூளாக உடச்சி போட்டு அவர் சிஎம் ஆகினார் ஒரு முன்னணியில் வந்து. அதை வந்து அதுக்கு இந்த ஜோதிடர்லாம் என்ன சொல்ல வர்றாங்க, அதை எப்படி அவங்க வந்து எப்படி திருப்பி எடுத்துக்கிடுவாங்களா, அது எப்படி நடந்தது? அப்போ நான் சொன்னேன், இப்போ வந்து அவர் கட்டாயம் வந்து முதல்வர் ஆகக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னா இப்போ முதல்வர் ஆகிருக்காரு. அது வந்து பெருவாரியாக வந்து சொல்லப்படுற ஒரு விஷயம்தான். ஜோதிடத்தை நம்ம ஒரு மாதிரி சொல்லணுங்கிறக்காக சொல்றதான், ஜோதிடத்தை பத்தி ஒரு குறையா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சிலர் அதை சொல்றாங்க, அறியாமையில சொல்றாங்க. இப்ப சொன்ன மாதிரி ஸ்டாலின் வரவே மாட்டாருன்னு சொன்னாங்க, இப்ப வரேன்னு நான் சொல்லியிருந்தேன். நீ வரேன்னு சொல்லியிருந்தேன். கட்டாயம் அவர் ஜெயிப்பாரு அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தது வேடன்ல இருக்கு. அப்புறம் அது ஹைலைட் ஆகல. ஆமா, அதுதான். அப்ப எனக்கு ஜோதிடர்ல எனக்கு ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம். அதான் ஏன் டைம் சரியில்லாம இருந்திருக்கோம், அவ்வளவுதான். இது நல்லா இருக்கு. ஆமா, அதுதான் உண்மை, அதை ஏத்துக்கணும். நீ சொன்ன ஜாதகக்காரருக்கு நல்ல டைமா இருக்கு, சொந்த ஜோசியருக்கு வந்து டைம் சரியில்லை, எல்லாத்தையும் கொண்டாடி இருப்பாங்க. இது நல்லா இருக்கு, இது ரொம்ப ஹைலைட்டான ஒரு. ஆமா, அது கொண்டாடி இருப்பாங்க. அவர் சொன்னாரு நடந்துருச்சு அப்படின்னு. அப்ப சிஎம் கூட்டு வச்சு பயங்கரமா உங்களை இது பண்ணி. ஆமா, ஏன்னா அவங்க ஒரு கொள்கையில இருக்காங்கல்ல, ஜோதிடமே பொய்ன்னு சொல்றவங்க போய் இவன் சொன்னேன் அதனாலதான் எனக்கு நடந்துச்சு சொல்ல முடியாதுல்ல. இப்ப நான் சொன்னனால நடக்கல, நம்ம ஒரு கால்குலேஷன் அவரோட ஜாதகம் எப்படி இருக்கு, அதுதான் ப்ரெடிக்ஷன் நம்ம கரெக்டா இருக்கு. 2026 ஸ்டாலின் ஐயா தான் சிஎம் வராருங்க, வருவாருன்னு சொல்றீங்க. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டாருன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு எலெக்ஷன்லாம் வச்சுக்கிட்டு, ஏன்னா வந்து எவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு, அப்புறம் வந்து இவ்வளோ பேர் மேடைகளில் பேசிக்கிட்டு, இவ்வளோ ஜனங்கள் போராடிக்கிட்டு, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஏன் எலெக்ஷன் நடத்தணும்? இதை வந்து அனைத்தரமாக சொல்லி திமுக தான் ஜெயிக்கும். ஏன்? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ சேலஞ்சு பண்ணுவீங்களா? சேலஞ்சு பண்ணுவேன் கண்டிப்பாக. என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நிறைய நானும் பார்க்குறேன். நிறைய பேர் இப்படிலாம் சொல்லாதீங்க, அது வந்து தப்பாக இருக்கும், ஏடிஎம்க்கு ஆப்போசிட்டாக சொல்றீங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லை. என்னோட ப்ரெடிக்ஷன் கண்டிப்பா வந்து திமுக தான் அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யும். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து தவறா இருக்கும், ஆனா கன்ஃபார்மா வந்து வருவார். ஏன்னா போன முறையும் நம்ம கணிச்சிருக்கோம், நம்ம போன தடவை அவர் தான் வருவாருன்னு சொன்னா வந்திருக்கோம். சிஎம் ஆக்கி போயிடலாமே, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப நான் யோசிக்கிறேன், எவ்வளோ செலவு பண்ணணும், இந்த இந்தியாவில் எவ்வளோ பேர் கஷ்டப்படணும், இவ்வளோ கூட்டம் இல்லை, இதை அப்படி எடுத்துக்க கூடாது. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த கட்சி வந்து எதிர்கட்சியாவது வரணும், ஒரு குறிப்பிட்ட ஓட்டாக நம்ம கிராஸ் பண்ணணும்னா உழைச்சாதானே அதுவும் வரும், இல்லாட்டி மொத்தமாக ஜீரோ. இப்போ நான் ஜோசியர், எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் ஊர்லேயே படுத்து கிடந்தனா நடந்துருமா? நம்ம அது வேற இது வேற. நல்ல நேரம் இருக்குன்னா வேலை பார்க்கணுன்ற இல்லை, நம்ம வந்து ஒரு 10% ஜெயிக்கிறோமா, 50% ஜெயிக்கிறோமா, 100% ஜெயிக்கணுமாங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணுறோம். எனக்கு 10% போதுங்க, எனக்கு 3 வேளை சோறு கிடச்சா போது திண்டு படுக்கிறவே இருக்கேன். இல்லைங்க நான் காரில் தான் போவேன் அப்படிங்கிறவனும் இருக்கான். இல்லை 4 பேர் பிரபலமான வாழ்க்கை தான் எனக்கு வாழணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு நல்ல நேரம் இருக்குது, உனக்கு நல்ல நேரம் இருக்குன்னா இவங்க பண்ணுற அந்த உழைப்பு ஒர்க் அவுட்டு தான் வந்து அதை மேன்மைப்படுத்தும். இப்போ அரசியல்வாதியாக வாரமே எல்லாருமே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி தான் உள்ள என்ட்ரி ஆவாங்க. இயற்கையாக அவங்க மனசு தூண்டும், நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்ப்பா, நம்ம நம்மளை நான் நம்பி 4 பேர் இருக்காங்க, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறாங்க, நம்ம ஏதாவது பணம் நினச்சி தான் எல்லாருமே வராங்க. ஆனால் அந்த டைம் வந்து அதை நம்ம அவனும் கடவுள் கிடையாது, அரசியல்வாதி கடவுள் இல்லை. நம்ம கொடுத்த வேலையை பண்ணணும். அப்போ அதை வந்து அவங்க செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துடுது. மக்களை வந்து 100% நல்லவனாக தான் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க நான் நல்லவன், ஆனால் எனக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நிறைய சேனல்களில் பேசிகிட்டு இருக்காங்க, அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பே தர மாதிரி உழுகிற வாய்ப்பு கூடியா நான் வந்து நல்லது செய்கிறேன், அதுக்கப்புறம் நான் தூக்குங்கன்னு எத்தனை பேர் கெஞ்சுறாங்க. அப்போ ஆனால் மக்கள் வந்து ஏதாவது அவங்க தெரியாமல் இருக்கா, அறியாமையில் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஓட்டு காசு வாங்கிட்டு போடுறாங்கன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எப்படி மனநிலை மாறுது, அது அவங்கள வந்து திட்டு பண்ணி தான் ஓட்டு போடுறாங்க. பொதுவாக சொல்கிறாங்க நான் நல்லவன், எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது, அது வந்து வெற்றவனை நோக்கி தான் அந்த ஆடு போகுது அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து டைம் தான். நான்முனை போட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தாவேகா, நாம் தமிழர் கட்சி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஸ்டாலின் ஐயா தான் சிஎம் வருவார், அப்படி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து நீண்ட ஆராய்ச்சி வேணும். யாரெல்லாம் எம்எல்ஏ கேண்டிடேட்டு, அவங்க ஜாதகம் என்ன, பிஜேபியோட நிலைமை என்ன, அடுத்ததாக இவங்க வந்து தாவேக்கா அவர் விஜய் அவர்களோட ஜாதகம் அவரோட நிலவரம் என்ன,
இவங்களோட கூட்டணி அந்த நேரத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த தேதி என்ன, ரிசல்ட் வரப்போ. ஓகே, ஒரு ஜாதகத்தில் சிஎம் அடுத்த சிஎம் இவர் தான் வருவாருன்னு சொல்லுது. இதை வந்து அவங்க ஜாதகங்களை பார்க்காம நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்க? அவங்க ஜாதகத்தை பார்த்தா தானே தெரியும் இது எந்த அளவுக்கு அந்த போட்டியில் இந்த குதிரைகளில் எவ்வளோ வேகமாக இருக்குது. நம்ம ஒரு குதிரை மட்டும் ஓட விட்டு பார்த்தா அது வேகமாக தான் போகிற மாதிரி இருக்கும். நான் 3 குதிரையும் கூட ஓடும்போது தானே தெரியும் அது எப்படின்னு. அது எப்படி அதை பார்க்காம நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஜாதகம் என்ன சொல்லுது அவங்க ஜாதகம்? ஆமாம், அதை நம்ம பார்த்துருக்கோம். திமுகவுக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம் கடந்த ஆண்டுகளில். திமுக பார்த்துருக்கீங்க, அது வந்துடும் சொல்லுது. அதை விட வந்து அடுத்தவங்களுடைய கோர்ஸ் என்னங்கிறது அவங்க என்ன அவங்களுடைய என்ன தெரியாம எப்படிங்க இல்லை, போன முறை ப்ரெடிக்ஷன் பண்ணது நம்மகிட்ட இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த முறை ஏடிஎம்கே என்ன நிலைமைக்கு வருங்கிறது நமக்கு தெரியும். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் ஏடிஎம்கே பற்றி உங்களுக்கு தகவல் தெரியும். ஆமாம், தெரியும். இப்போ வந்து இப்போ விஜய் சார் கட்சி சீமானன் கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஏன்னா நான் போன முறையே பேட்டி கொடுத்துருக்கேன். இப்போ போன வருஷத்துலேயே நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி கட்சியில் வந்து பிளவுகள் வரும் ஏடிஎம்கேல அப்படின்னு சொல்லி நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேட்டி கொடுத்துருக்கேன். நடந்துருச்சு. இப்போ ஒரு நடிகர் விஜய் அவர்கள் வந்து இதுக்கு வருவார், அரசியலுக்கு வருவாருன்னு அவர் நடிக்கும் போதே சொல்லிட்டேன். 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பேட்டி இருக்கு, கலாட்டா சேனல்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி அவர் வந்து வரமாட்டேன்னு சொல்லி அவரும் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் அவர் வந்து கட்டாயம் வருவாருன்னா இப்போ வந்துட்டாரு. அப்போ அடுத்து வந்து இந்த தேர்தலில் ஜெயிப்பாரான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் சொன்னீங்க வந்துட்டாரு, இந்த தேர்தலில் வருவார்னா கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார். ஏன்னா இந்த தேர்தல் வந்து அவருக்கு சாதகமாக இருக்காது. அவருக்கு ஓப்பனிங் தான் இது. இப்போ அவர் கற்றுக்க வேண்டிய சூழ்நிலையை அது கொடுப்போம். ஆனால் அடுத்த தேர்தலில் அவர் வாரதுக்கான அமைப்புங்கிறது அவருக்கு உண்டு. அதையும் நான் முன்னாடி சொல்லிட்டேன். 2030-31 அந்த தேர்தலில் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ சீமான் வந்து ஏற்கனவே வாங்கின ஓட்டை விட குறையுன்னு சொல்கிறீங்க. அவர் அதிகமாக வாங்கிட்டாருன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? உங்கள் தொழிலை மூட்டை கட்டிட்டு இதோட க்ளோஸ் பண்ணிப்பீங்களா? அண்ணன் சீமானுக்கு வந்து இப்போ வந்து அவரோட ராசிப்படி வந்து அவ்வளோ சாதாரணமான சூழ்நிலை இல்லை. அவர் வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே போயிடுறது பெஸ்ட்டு. அல்லது வந்து ஏன்னா அடுத்த 5 வருஷங்கிறது ரொம்ப சோர்வை கொடுத்துரும் அந்த கட்சி இருக்கவங்களுக்கு. இருந்தாலும் அவரோட நிலைப்பாடுங்கிறது தனி. அதை வந்து நம்ம ஜோதிடராக நம்ம அவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்குலாம் நம்ம இல்லை. ஆனால் இப்போ உள்ள தேர்தல் நேரத்தில் அவரோட ஜாதக அமைப்பு அவ்வளோ சிறப்பாக இல்லை. போன தேர்தலை விட கொஞ்சம் ஓட்டுகள் குறையும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அப்படி தான் அவரோட ஜாதக அமைப்பு இருக்குது. இதெல்லாம் ரிட்டர்ன் வாங்குவீங்களா? இதெல்லாம் சொல்கிறீங்களா? இப்போ வந்து கூட வாங்கிட்டாருன்னு வச்சுங்க, அதுக்கு ரிட்டர்ன் எப்படி வாங்குவீங்க நீங்கள்? நல்லா தானே அவருக்கு அதுக்கு மீறி அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா நம்ம பேசலாம். அதில் உறுதியாக இருக்கேன். நான் பின் வாங்குறதுலாம் இல்லை. நம்ம சொன்ன எல்லாமே கடந்த 5 வருஷமாக நான் புக்கில் எழுதிட்டு இருக்கேன். நம்ம சொன்னது தான் கரெக்டாக ப்ரிடிக்ஷன் போயிட்டு. நான் சொல்கிறேன் உறுதியாக வந்து அண்ணன் சீமான் வந்து இது வரைக்கும் வாங்கின ஓட்டை விட அதிகமாக வாங்குவார்னு சொல்கிறேன். உங்களுக்கு எனக்கு சேலஞ்சு ரைட்டா? இதை வந்து அதிகமாக ஓட்டு வாங்கிட்டா உங்கள் தொழிலை விட்டு மூட்டை கட்டிட்டு போயிருந்ததுக்கப்புறம் அந்த தொழில் பார்த்துக்கல. கேட்டீங்களா? நேரிலே இங்கே தான் சாட்சி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.